ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாய்லியில் பார்த்தீங்கன்னா அனந்த்ராவ் தண்டேக்கர். இவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பாபாவுடைய அனுபவத்தை பற்றி தான் நம்ம இந்த லீலாவில் பார்க்க போகிறோம். அனந்தராவ் இவர் பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவர். பாபாவோட ஒரு தீவிரமான பக்தர். பாபா இருந்த காலத்தில் பாபா கூட இருந்தவர். அவர் வாழ்க்கையில் பாபா கூட இருந்தப்போ எண்ணற்ற அனுபவங்கள்லாம் சந்திச்சார். பாபாவுடைய கருணையினால் நிறைய சந்தோஷமான நாட்கள் பாபா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இது எல்லாத்தையுமே தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு இப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அனந்தராவ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேர குழந்தைங்க கிட்ட எப்போ பாரு பாபாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். பாபா அவ்வளோ ஒரு கருணை உள்ளம் கொண்டவர். அவருடைய கண்கள் அவ்வளோ கருணையாக இருக்கும். இந்த உலகத்திலேயே பசுமாடு பார்த்தீங்கன்னா அதோட கன்று, அந்த தாய் பசு அது கன்றை அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிறோம். அதுபோல் இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரு தாய் பசு போல பாபா அப்படின்னு சொல்லி இந்த அனந்தராவ் எப்போதும் தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொன்ன ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அனந்தராவ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் மும்பையில் இருக்கும்போது பாபாவை பார்க்குறதுக்காக ஷீரடிக்கு அடிக்கடி நான் போவேன். பாபாவோட ஆசீர்வாதத்தினால நான் அடிக்கடி போவேன். அங்கே நான் பாபா கூட ஒரு வாரத்துக்கு மேலேயும் நான் பாபா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் பாபா கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வேற எந்த ஒரு தெய்வமும் என் கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா பாபாவே அவர் தெய்வமாக நினைக்கிறாரு. பாபா கூட இருக்கும்போது அவர் ஒருத்தவரே எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பேன். அவரை சுற்றி எப்பயுமே ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் அவரை சுற்றி இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னோட நாட்கள் எல்லாமே பாபா கூடயே தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாபா என்னை ரொம்ப செல்லமாக அவர் கூப்பிடுவார். பாபா ஒவ்வொரு பக்தர்களையும் ஒரு நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவார். அதுபோல் பாபா என்ன போண்டு அப்படின்னு சொல்லி பாபா கூப்பிடுவார். போண்டு அப்படின்னா என்னன்னா எளிய எண்ணம் கொண்டவர். அது பாபா போண்டுன்னு என்னை கூப்பிட்றதுனால என்னை சுற்றி இருக்கிற பாபாவுடைய பக்தர்கள், என்னுடைய நண்பர்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன போண்டுஜின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் பாபா கூட ரொம்ப சந்தோஷமாக நாட்களை செலவழிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஏன்னா நம்ம ட்ரெயினில் வரணும். அது மட்டும் இல்லாமல் ரயிலில் அங்கேருந்து குதிரை வண்டியை பிடிச்சி வரணும். சில நேரங்களில் கோதாவரி நதியில் வெள்ளம் வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வரணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு பாபாவை பார்த்தோன்னே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அவருடைய அந்த சிரிக்கும் அந்த பற்களை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்த பெருக்கு இருக்கும். அதனால் என்னமோ தெரியலை, என்னுடைய பாபாவை பார்க்குறதுக்காக நான் அடிக்கடி என்னோட மும்பையிலேருந்து நான் பாபாவை பார்க்குறதுக்கு போய்கிட்டே இருப்பேன். அங்கே சந்தோஷமாக நாட்களை செலவழிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னால் முடிஞ்ச சில சேவைகள் பாபாவுக்கு பண்ணுவேன். பாபாவுக்கு மசாஜ் பண்ணுவேன். பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் பாதத்தெல்லாம் மசாஜ் பண்ணி நல்லா என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன சேவைகள் பண்ணுவேன். பாபாவும் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டார். போண்டுஜி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உன்னோட அன்பை நீ வெளிப்படுத்துகிற அப்படின்னு தான் பாபா சொல்லுவார். அதுபோல் நான் சந்தோஷமாக இருந்தேன். ஒரு நாள் நான் ஷீரடியில் இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் துவாரகமாயில் பாபாவோட கால் பாதத்தையும் நல்லா கழுவி அவரோட கால் பாதத்துக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணி அவரோட கால் விரல்களுக்கெல்லாம் சொடக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாபா போண்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னே எனக்கு என்னடா பாபா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி நான் அப்படி நிமிர்ந்து பாபாவோட முகத்தை பார்க்குறேன். பாபா உடனே நீ கிளம்பு, உன் வீட்டுக்கு போ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. எனக்கு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாபா நான் தால பாபா வந்தேன், அதுங்களே என்ன போக சொல்கிறீங்களே பாபா, ஏன் பாபா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பாபா சொன்னார், இல்லை நீ இப்போ உடனே வீட்டுக்கு போ, உன் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது, நீ உடனே கிளம்பு அப்படின்னு பாபா சொல்கிறார். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாருன்னா பாபாவுடைய ஒவ்வொரு சொல்லும் கட்டளை. அவர் உடனே பாபா சொன்னதுனால பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப தயாராகிறாரு. அப்போது பாபா என்ன செய்கிறாருன்னா துணியிலேருந்து நிறைய உதி எடுத்து அவரோட கையில் கொடுத்து நீ சந்தோஷமாக போ, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பாபா அனுப்புகிறாரு. இந்த
அனந்தராவும் என்ன செய்கிறாருன்னா வந்துடுறாரு. அவர் வீட்டுக்கு வராரு, மும்பைக்கு அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அவருடைய மனைவி வந்து ரொம்ப ரொம்ப சிக்காக இருக்காங்க, ரொம்ப உடல்நிலை மோசமாகி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப பயந்து போய் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாரு. அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்தோன்னே அவங்க கண் கலங்கி பாபா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பாபா படத்துக்கு பார்த்து நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நன்றி சொல்கிறத பார்த்து இவர் வந்து கேட்குறாரு, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக உடம்பு முடியலைங்க, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போது நீங்கள் என் கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் பாபா கிட்ட வந்து ரொம்ப மனதார உருகி நான் வேண்டுனேன். இன்றைக்கி காலையில் நான் பார்க்குறேன் நீங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க, அதனால தான் நான் பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனேவும் அவர் மனசார பாபாவுக்கு அவரும் நன்றி சொல்கிறார். ஏன்னா பாபா வந்து அந்தர்யாமி, பரபிரம்மம், நம்மளுடைய ஆள் மனசில் என்ன ஒளிஞ்சிருக்கு, நம்ம எதை பற்றி நினைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அவரும் பாபாவுக்கு நன்றி சொல்கிறார். இந்த மாதிரி பல அனுபவங்கள் இவர் வாழ்க்கையில் நடந்துச்சு. அதில் இந்த அனுபவத்தை வந்து தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு இவர் சொல்கிறார். இந்த லீலா வந்து பார்த்தீங்கன்னா சாய் லீலா மேகசினில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லீலா டாக்டர் வினி சிட்லூரி அம்மா நமக்கு சொன்னாங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.